வரும் இளம் தலைமுறைக்காக கொஞ்சம் அரசியல் பேசலாமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு திமுகவை பார்த்து நீங்கள் அப்படி மேடை மேடையாக பேசுனீங்களே, இப்போ நீங்கள் கூட்டணி வச்சுக்கிற காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர் யார்? ராஜீவ்காந்தியோட பையன். ராஜீவ்காந்தி யார்? இந்திரா காந்தி அம்மாவோட பையன். அப்போது இதுக்கு பேர் என்னது? வாரிசு அரசியல் இல்லையா? அப்போ இனிமே நீங்கள் வாரிசு அரசியலை பற்றி பேச மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்து வருவோம். திமுக பார்த்து பேசும்போதெல்லாம் திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தின்னு மேடை மேடையாக ஏறி பேசி நம்ம பல லட்சம் ஓட்டை பிரித்து எடுத்து நம்ம பெரும்பான்மையாக ஜெயிச்சிட்டோன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. நினச்சிட்டு போங்க. தீய சக்தி தீய சக்தின்னு பேசுனீங்க. அந்த தீய சக்தியான தொண்டர்கள் போட்ட ஓட்டு பிச்சையில் தான் இன்றைக்கி நீங்கள் ஆட்சி அமைக்க போகிறீங்க. அப்போ இதுக்கு என்ன ப்ரோ அர்த்தம்? அப்போ நீங்கள் நடத்துகிற ஆட்சி தீய சக்தியா இல்லை தூய சக்தியா? திமுக தொண்டர்களை இது வரைக்கும் தேர்தல்னா களமிறங்கி களமாடியதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் சமூக வலைதளங்களில் நீங்கள் களமாடி பார்த்ததுலையே இனிமே நீங்கள் பார்ப்பீங்க. என்ன போல உண்மை தொண்டனையும் நீங்கள் வெளிவர வச்சுட்டீங்க ப்ரோ. இனிமே கேள்வி கேட்குற இடத்துல நாங்கள் இருக்கிறோம், பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. ஆட்சிகள் வளமாக அமைய வாழ்த்துக்கள் ப்ரோ.